ஒரு பணக்காரன் தம் வீட்டு விண்டோவால் வெளியில் பார்க்குறப்போ ஒரு ஏழை மனுஷன் அந்த வீட்டோட டஸ்ட்பின்ல இருந்து தனக்கான உணவை தேடி எடுத்துக்கிட்டு போகிறான். அந்த மனுஷனை இந்த பணக்காரன் பார்த்துட்டு, தேங்க் காட், இந்த நிலைமையில நீ என்ன வைக்கல அப்படின்னு இறைவனுக்கு நன்றி செலுத்துறான். அந்த ஏழை மனுஷன் ரோடால போகிறப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் மிஸ்பிஹேவியர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்குறான். அவனை பார்த்த இந்த ஏழை உடனே தேங்க் காட், என்ன நீ பைத்தியக்காரனா வைக்கலன்னு இறைவனுக்கு நன்றி செலுத்துறான். அப்படியே அந்த பைத்தியக்காரன் பின்னாடி திரும்பி பார்க்குறப்போ ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு நோயாளியை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பைத்தியக்காரன், தேங்க் காட், என்ன நீ நோயாளி ஆக்கலை, ஆரோக்கியமாக வச்சிருக்கன்னு இறைவனுக்கு நன்றி செலுத்துறான். அப்படியே அந்த நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்போ மோச்சரிலிருந்து டெட் பாடிஸை எடுக்கிறாங்க. அதை இந்த நோயாளி பார்க்குறான். அப்புறம் அந்த நோயாளி உடனே, தேங்க் காட், என்ன இன்னும் உயிரோடு வச்சிருக்க, டெட் பாடி ஆக்கலன்னு இறைவனுக்கு நன்றி செலுத்துறான். பட் அந்த டெட் பாடிஸ்க்கு இதெல்லாம் பார்க்க முடியாது, இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நாள் விடியலும் நாம் கேட்காமலே நமக்கு கிடைக்கிற பரிசு, நாம் விடுற ஒவ்வொரு மூச்சும் இறைவன் எண்ணி போட்ட பிச்சை. சரிங்களா? எத்தனையோ பேர் இந்த வீடியோ போரிங்காக இருக்குதுன்னு தள்ளி விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை அழகுப்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிப பையன் ஒரு பணக்கார பெண்ணோட அழகை பார்த்து அப்படியே காதலில் விழுறான். அப்படியே ஒன் சைட் லவ்வாக போய்கிட்டு இருக்குது. ஒரு நாள் இவனோட காதலை அழகான முறையில் டீசெண்டாக அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணுறான். ஆனால் இவனை ரிஜெக்ட் பண்ணுறான். எப்படி? நக்கலாக சிரிச்சுக்கிட்டு, நான் யாருன்னு தெரியுமா, உன்னோட ஒரு மாத சம்பளம் என்னோட ஒரு நாள் செலவு கூட பத்தாது, ஃபன்ட்டான் லவ்க்கு ஒன்று இவனோட காதலை கொச்சப்படுத்திட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பிட்டான். அப்படியே ஒரு 7-8 வருஷம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த பெண் அவரை பார்த்து கேட்குறா, ஹாய், எப்படி இருக்கிற, ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்னு நல்லா பேசி இவளோட ஹஸ்பண்டாக காமிக்கிறான். அதோ பாத்தியா, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், அவரோட மந்த்லி இன்கம் 3 கோடி, அதை உன்னால் பீட் பண்ண முடியுமா அப்படின்னு திரும்பவும் ஹேட் பண்ணுறான். இவரோட கண் ரெண்டும் கலங்கி அப்படியே கண்ணீர் வடியுது. அப்படி சொல்லிட்டு இவரோட ஹஸ்பண்ட் கிட்ட இவ போயிட்டா. ஹஸ்பண்ட்க்கு எதுவுமே தெரியாது. பட் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நீ என்னோட பாஸை மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். யார் பாஸ் அப்படின்னு கேட்குறா. நீ இப்போ பேசிட்டு இருந்தல, அவர் தான் என்னோட பாஸ், அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் 300 கோடி, அதுக்காக தான் நாங்கள்லாம் ரெடி ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு எதுவுமே புரியல, அப்படியே ஷாக்கில் நிற்கிறா. நீங்கள் என்ன ஜோக் பண்ணுறீங்களான்னு கேட்குறா. இல்லை, அவரோட ஹிஸ்ட்ரியை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஏழையாக இருக்கிறப்போ ஒரு பெண்ணை காதலிச்சாராம். அந்த பெண் கிட்ட இவளோட காதலை சொன்னப்போ அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டா, பிகாஸ் இவர் ஒரு ஏழை. அந்த ரிஜெக்ஷன் தான் இந்த அளவு தூரம் இவர் வளர்த்துருக்குது. இவர் இப்போ மெரி பண்ண கேர்ள் எவ்வளோ லக்கின்னு நீ நினைக்கிறேன்னு அவர் இவள்கிட்டயே கேட்குறா. எப்படி கிளைமேக்ஸ்? அப்புறம் இந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, யாரையும் அவர் இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு நாளைக்கும் இவன் இப்படியே தான் இருப்பான்னு ஒரு நாளும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. காலம் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றும். பாத்தியா, ஒரே ஒரு ரிஜெக்ஷன் ஒரு ஏழை மனுஷனை மல்டி மில்லியனராக மாற்றிருக்குது. நாங்கள் இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த மால் கூட அவரோடது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அந்த பெண் அவரோட அப்படி பேசினப்போ கண் கலங்கி கண்ணீர் வடிஞ்சு, அதுக்கான ரீசன் என்னன்னு? அந்த மனுஷனோட கண் கலங்கி கண்ணீர் வடிஞ்சது, நான் நேசித்த பெண் இவ்வளோ பணத்திமுறை பிடிச்சவளா இருக்காளே, என்னோட அம்மா எனக்காக சூஸ் பண்ண பெண் எவ்வளோ அடக்கமானவ, எவ்வளோ தங்கமானவ, நான் எவ்வளோ லக்கி. இன் சர்ச் ஆஃப் கோல்ட் சம் பீப்புள் லாஸ்ட் த டைமண்ட், பட் நான் தங்கத்தை துளைத்தேன், வைரத்தை அடைந்தேன் அப்படின்னு நினைச்சு விட்ட ஆனந்த கண்ணீர் அது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஜூக்கு போறாங்க. அங்க ஒரு ஆண் குரங்கு ஒரு பெண் குரங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த சீன் அப்படியே இந்த 2 பேரும் பாக்குறாங்க. அப்போ அந்த ஒய்ஃப் சொல்றா, ஷா, அந்த கப்பலை பாருங்களேன், எவ்வளோ அழகா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஹஸ்பண்ட் சைலண்டா இருக்கிறாரு. அப்படியே ரைட் சைடா பாக்குறப்போ சிங்கங்களுக்கான ஒரு இடம் இருக்குது. அதுல ஒரு ஆண் சிங்கம் ஒரு ஓரமா ஒதுங்கி படுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெண் சிங்கம் தனிமையில நடமாடிக்கிட்டு இருக்குது. இந்த சீனையும் 2 பேரும் பார்க்குறாங்க. உடனே வைஃப் சொல்கிறா, இந்த பெண் சிங்கம் பாவம் இல்லை, ஆண் துணை இருந்தும் தனிமையில் இருக்குது, லைஃப் இஸ் நாட் வித்அவுட் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சைலண்ட்டாக இருந்த அந்த ஹஸ்பண்ட் இப்போ பேசுகிறாரு. கீழே கிடக்கிற அந்த கல் எடுத்து அந்த பெண் சிங்கத்துக்கு வீசுன்னு சொல்கிறாரு. அந்த வைஃபும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு வீசுகிறாங்க. அப்போ ஒரு ஓரமாக படுத்துக்கிட்டு இருந்த அந்த ஆண் சிங்கம் எந்திரிச்சு தன்னோட பெண் துணையை காப்பாற்றுறதுக்காக கர்ஜிக்குது. அந்த கர்ஜனையை கேட்டு அந்த பெண் நடுங்கி நிற்கிறா.
அந்த பயத்தோட ஹஸ்பண்டோட முகத்தை பார்க்குறாங்க. அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு, அதே மாதிரி அந்த குரங்குக்கும் எடுத்து வீசு. இன்னொரு கல் எடுத்து வீசுறா. அந்த 2 குரங்கும் தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக வேற வேறையா பிரிஞ்சு ஓடுது. இப்போ இந்த வைஃபும் கன்ஃபியூஸ் ஆகி ஹஸ்பண்டோட முகத்தை பார்க்குறா. ஹஸ்பண்ட் சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட்ல ஒரு போலியான காதலை கண்ணால பார்த்து ஏமாந்துட்ட, செகண்ட்ல ஒரு உண்மையான காதலை பார்த்து போலியானதுன்னு தப்பா எடை போட்டுட்ட. இந்த உலகத்துல குரங்கோட காதல் மண்ணு மாதிரி எப்பவும் எங்கேயும் கிடைக்கும். பட் அந்த சிங்கத்தோட காதல் அங்கம் மாதிரி தேடினா மட்டும்தான் கிடைக்கும். நோயாளியா இருக்கிற ஒரு அப்பா தன்னோட கடைசி 8 ஹவர்ஸ்ல அவரோட மகனுக்கு ஒரு அழகான பாடத்தை கற்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவரோட வாட்ச் எடுத்து தன்னோட பையன்கிட்ட கொடுக்கறாரு. இது 200 வருஷம் பழமையான வாட்ச். என்னோட அப்பா என்கிட்ட கொடுத்தாரு, இப்போ நான் அதை உன்கிட்ட கொடுக்குறேன். இதை வாட்சை கொண்டு போய் வாட்ச் ஷாப்ல கொடுத்து இதுக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேளு. இந்த பையனும் அந்த ஷாப்புக்கு போய் கேட்கறான், நான் இதை விற்க போகிறேன், எவ்வளோ தருவீங்கன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது ரொம்பவே ஓல்ட் ஆச்சேப்பா, இதுக்கு ஒரு 850 தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் அந்த வாட்சை எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்ட சொல்கிறாரு, அந்த ஷாப்பில் 850 கேட்டாங்கப்பா. அப்புறம் அந்த டேட் சொல்கிறாரு, நீ இதே கோல்டன் வாட்சை ஜுவல்லரி ஷாப்பில் கொண்டு போய் கூட எவ்வளோ தருவாங்கன்னு கேளு. இந்த பையனும் எடுத்துக்கிட்டு போய் கேட்குறான், இந்த வாட்சை நான் விற்க போகிறேன், எவ்வளோ தருவீங்கன்னு. அவங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது ஃபேடாக இருக்குதே, இதுக்கு ஒரு 1050 தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்ட சொல்கிறான், ஜுவல்லரி ஷாப்பில் 1050 தரலான்னு சொன்னாங்க. அப்போ அப்பா சொல்கிறாரு, நீ இதே வாட்சை மியூசியத்தில் கொண்டு போய் கேளு எவ்வளோ தரலான்னு. பையனும் எடுத்துகிட்டு மியூசியத்துக்கு போகிறான். மியூசியத்தில் போய்த்து கேட்குறான், நான் இந்த வாட்சை விற்க போகிறேன், எவ்வளோ தருவீங்கன்னு. மியூசியத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த வாட்சுக்கு 2 கோடி தரோம், இது உலகத்திலேயே ரொம்ப ரேரான வாட்ச், இது எங்களுக்கு கிடைக்கிறதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு 2 கோடிக்கு டீல் பண்ணுறாங்க. அந்த பையன் ஆச்சரியத்தோட தான் அப்பா கிட்ட வரான். வந்து சொல்கிறான், இந்த வாட்ச்க்கு மியூசியத்தில் 2 கோடி கேட்டாங்கப்பான்னு. அப்போ அப்பா சொல்கிறாரு, இப்போ புரியுதா, தட் த ரைட் பிளேஸ் வெல்யூஸ் யூ இன் த ரைட் வே. உன்னோட வெல்யூ தெரிஞ்சவங்களுக்கு தான் உன்னோட அருமை புரியும், அவங்க உன்னை பாராட்டுவாங்க. பட் உன்னோட வெல்யூ தெரியாதவங்க உன்னை கண்டுக்க கூட மாட்டாங்க. அவங்க உன்னை மதிக்காட்டியும் நீ யூஸ்லெஸ் ஃபெலோ ஆகுறது இல்லை. நீ எப்பவும் உன்னோட வெல்யூ தெரிஞ்ச இடத்த மட்டும் சூஸ் பண்ணு, உன்னோட வெல்யூ தெரியாத இடத்துல இருக்காது. உன்னோட அருமை என்னன்னு, உன்னோட திறமையை இந்த உலகம் பார்க்குறப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதை மறந்துடாத. ஒரு 45 வயசு மனுஷன் அவருக்கு பிடிச்ச ட்ரீம் லக்ஸரி காரை வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி எல்லாரையும் கூப்பிட்டு காட்டுறாரு. அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் அடிச்சுட்டு இந்த காரை நிறுத்துறதுக்காக ஒரு இடம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவரோட மகள் அங்கே வரா. வந்து ஒரு கல் எடுத்து அந்த காரில் கிறுக்குறான். அதை பார்த்த உடனே இவருக்கு வந்த கோபத்தில் அவளோட கைக்கு அடிக்கிறாரு. கையில் இருந்த சுத்தியெல்லாம் மறந்துட்டார். எப்படி கையில் இருந்த சுத்தியலை மறந்து அடிக்கிறாரு குழந்தையோட கைக்கு. 2 விரலோட இது சரிங்களா. அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் அந்த புள்ள கேட்குது, டேட் இந்த 2 விரலும் இருந்ததை போலவே வளர்றதுக்கு எவ்வளோ நாள் போகும் அப்படி ஒரு கலக்கத்தோடு கேட்குறா. அந்த வேர்ட் அந்த டேடை ஹேட் பண்ணுது. அப்படியே உடஞ்சி போடுறாரு. வந்த ஆத்திரத்தில் அதே சுத்தியலை எடுத்து அந்த காரை உடைக்கிறாரு. உடைச்சிட்டு பார்க்குறாரு, அந்த புள்ள எழுதிருந்துச்சு. அந்த காரில் எழுதப்பட்டிருந்தது, தேங்க் காட் மை ஃபாதர் கோட் ஹிஸ் ஃபேவரிட் கார், தேங்க் காட் மை ஃபாதர் கோட் ஹிஸ் ஃபேவரிட் கார் அப்படின்னு எழுதி கீழே லவ் யூ டேட்னு எழுதிருந்துச்சு. அதை பார்த்துட்டு இன்னும் அதை மனுஷன் உடைஞ்சி அப்படியே மண்டி போட்டு அழுகிறாரு. அப்போ யோசிக்கிறாரு, இந்த காரை நான் இப்போ உடைச்சிட்டேன், பட் இதே மாதிரி ஒரு காரை எனக்கு இப்போவும் வாங்கலாம், இதை விட பெட்டரான காரையும் வாங்கலாம். பட் என்னோட மகளை போல ஒரு மகளை வாங்க முடியுமா? அவளோட 2 விரலும் திரும்ப வளர எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு யோசிச்சு கண் கலங்கி அழுகுறாரு. என்ன விஷயம்னா, பொருளாக மதிச்சு உயிரை மதித்த காலம் போய் பொருளை உயிராக மதித்து உயிரை பொருளாக கூட மதிக்கலாத காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த குட்டி ஸ்டோரியை கொஞ்சம் கேளுங்க. ஒரு சின்ன பையன் டெய்லி மார்னிங் காஃபி ஷாப்புக்கு போவான். அந்த காஃபி ஷாப்பில் இருக்கிறவர் வந்திருக்கிற கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த பையனை காட்டி, இவன் தான் இந்த ஊர்லேயே முட்டாள் பையன், பாருங்க நான் 100 ரூபாய் நோட்டையும் 10 ரூபாய் கொயினையும் இவனுக்கு கொடுக்குறேன், 10 ரூபாய் கொயினை தான் அவன் எடுப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவனும் 100 ரூபாய் நோட்டை விட்டுட்டு 10 ரூபாய் கொயினை தான் எடுத்துக்கிட்டு போகிறான் வெளியில். அப்போ அந்த கஸ்டமரும் இவர் சொன்னது சரிதான், அவன் முட்டாள் தான் அப்படின்னு சிரிக்கிறான். அந்த கஸ்டமர் கடையை விட்டு வெளியில் வர்ற நேரத்தில் அந்த பையன் தனக்கு பிடிச்ச சாக்லேட்டை வாங்கிட்டு வர்றான். அப்போது இந்த கஸ்டமர் கேட்குறாரு, அவர் 100 ரூபாய் நோட்டையும் 10 ரூபாய் கொயினையும் கொடுத்தப்போ நீ ஏன் 10 ரூபாய் கொயின் எடுத்த
அப்போ அந்த பையன் சிரிச்சிட்டு சொல்கிறான், அந்த மனுஷன் மற்றவங்க கிட்ட தன்னை புத்திசாலின்னு காமிக்கிறதுக்காக டெய்லி இப்படி தான் பண்ணுவான். நான் எப்படி கலெக்ட் பண்ணியே 400 ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த 100 ரூபாய் எடுத்திருந்தா இன்னையோடு அவன் அந்த கேமை முடிச்சிருப்பான். இந்த கஸ்டமர் அப்போ தான் யோசிக்கிறாரு, நாங்கள் நினச்சோம் அவர் தான் புத்திசாலி, இவன் முட்டாள்னு. மாலை பார்த்தா அவர் படித்த ஸ்கூலில் இவனோட அப்பா ஹெட் மாஸ்டராக இருந்திருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிறார். மோரல் ஆஃப் தி ஸ்டோரிஸ், இந்த குட்டி ஸ்டோரி கற்றுத்தர பெரிய பாடம். உங்கள் முதல் பார்வையின் அபிப்பிராயத்தை அடிப்படையாக கொண்டு ஒருவரையும் கணிக்காதீர். சில வேளை அவர் உங்களை விட அறிவில் மிஞ்சியவராக இருக்கலாம். டோன்ட் ஜட்ஜ் a book by its title. ஒரு குடிசை வீட்டில் வாழ்ற ஒரு ஏழை மனுஷன் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு அழகான வீட்டை கட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு 20 வருஷமா குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு ஒரு வீட்டை கட்டுறான். அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த ஓப்பனிங்க்கு எல்லாரையும் இன்வைட் பண்றான். அந்த நேரத்தில் ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்காக வேண்டி அந்த ஏழை மனுஷன் ஷாப்க்கு போறாரு. நேரம் அந்த வீட்டுக்கிட்ட பூமி அதிர்ச்சி வருது. அந்த வீடு அப்படியே தூளா உடஞ்சி விழுது. வந்திருந்தவங்க எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, என்ன நடக்குதுன்னு புரியல. அவங்களுக்கே அதை ஏத்துக்க முடியாம தலையில கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் எங்க அந்த ஷாப்ல எதுக்காக? வந்தவங்களுக்கு ஸ்வீட் வாங்குறதுக்காக வேண்டி. சரிங்களா, வாங்கிக்கிட்டு வர்றாரு. கட்டி முடிஞ்சிருந்த வீட்டை காணும். அதோட அடையாளமே இல்லாம உடஞ்சி கிடக்குது. அதை இவர் பார்க்குறாரு. பட் அவர் வாங்கிட்டு வந்த அந்த ஸ்வீட்ஸ் அப்படியே கொடுக்குறாரு எல்லாருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாரு இவர். அப்போ அந்த மனுஷனோட ஒரு ஃப்ரெண்ட் இவரை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன கிறுக்காடா? வீடு உடஞ்சி கிடக்குது, நீ லைஃப் டைமாக சேர்த்த காசெல்லாம் வீணா போயிட்டு நீ எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு. அவர் லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நீ அதில் இருக்கிற நெகட்டிவை மட்டும்தான் பார்க்குறேன், ஆனால் நான் அதில் இருக்கிற பாசிட்டிவை பார்க்குறேன். இன்னைக்கு இப்போ இந்த செகண்டில் நான் என்னோட 2 பிள்ளைங்க என்னோட மனைவி இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. இதே வீடு இன்னொரு நாள் கழிச்சு இடிஞ்சு விழுந்திருந்தா என்னையும் என் புள்ள 2ஐயும் என் மனைவியையும் உயிரோட பார்த்துருக்க மாட்டடா அப்படின்னு சொல்கிறாரு. மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், நாம் இழக்கின்றோம் என்று நினைக்கும் நேரத்தில் கூட நாம் ஒன்றை அடைந்து கொண்டுதான் இருக்கிறோம். அது நாம் அடுத்த நொடியில் இழுத்து விடும் மூச்சாக கூட இருக்கலாம். எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் தி ரீசன். ஆல் இஸ் வெல். ஒரு ஓவியன் ஒரு நாள் தன்னோட ஓவியத்தை காலையில் வேர்க்கு போகிறப்போ எடுத்துட்டு போய் பப்ளிக் ரோட்ல டிஸ்பிளே பண்ணுறான். டிஸ்பிளே பண்ணி சைடில் எழுதுறான், இந்த ஓவியத்தில் யாராச்சும் குறைகளை பார்த்தீங்கன்னா அந்த குறைகளை மார்க் பண்ணிட்டு போங்க அப்படின்னு எழுதிட்டு போகிறான். பேக் முடிஞ்சு ஈவினிங் வர்ற நேரத்தில் அந்த ஓவியத்தை பார்க்குறான், அப்படியே ரெட் மார்க்ஸ் நிறைஞ்சிருக்குது. ஸோ ஃபுல்லாக ஃபெடப் ஆகி வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, இந்த கலையை நான் பண்ணவே மாட்டேன், இந்த கலைக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன், நான் யூஸ்லெஸ் ஃபுல்லாக, எனக்கு திறமை இல்லைன்னு நினச்சி ஒரு ஓரமாக உட்காந்துருக்கிறான். அப்புறம் அந்த ஓவியனோட அம்மா வராங்க. வந்து என்ன விஷயம்ப்பான்னு கேட்குறாங்க. அப்படியே சொல்கிறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த ஓவியத்தில் குறை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணியிருக்கிறாங்களே அவங்கெல்லாம் ஓவியம் பண்ணி அவார்ட் வாங்கினவங்க இல்லை, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இல்லை. இந்த மார்க்கெல்லாம் பண்ணிருக்கிறது பேசிக் நாலேஜ் கூட இல்லாதவங்க தான் இந்த மார்க்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நீ நாளைக்கு பண்ணு, மார்னிங் வேக்கு போகிறப்போ இதே மாதிரி ஒரு ஓவியத்தை எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணி சைடில் எழுது, இந்த ஓவியத்தில் யாராச்சும் குறைகளை பார்த்தீங்கன்னா அந்த குறைகளை சரிப்படுத்திட்டு போங்க அப்படின்னு எழுது. ஸோ இந்த ஓவியனும் அப்படியே பண்ணுறான். ஈவினிங் வேக் முடிஞ்சு வர்றான். அந்த அம்மாவும் வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க ஓவியத்தை, சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. பிகாஸ் அந்த ஓவியத்தில் எந்த மாற்றமும் இல்லை, மார்னிங் எப்படி வச்சுட்டு போனானோ அப்படியே இருக்கு. அப்புறம் அந்த அம்மா அந்த ஓவியனோட முகத்தை பார்த்து சொல்கிறாங்க, பாத்தியா நாம சரியா பண்ணுறதையோ குறை சொல்கிறதுக்காக ஒரு கூட்டமே வந்துச்சு, ஆனால் அதை சரிப்படுத்துறதுக்காக யாருமே வரல. அதனால உன் வேலையை நீ பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இரு, இங்கே யாரும் உத்தமன் இல்லை. இது அந்த ஓவியனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, யாரெல்லாம் தன் திறமையை வச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனை தான் இது. அந்த நேரத்தில் நீங்கள் நினச்சிக்கோங்க, கீழே இருக்கிற நாய் குறைக்கிறது மேலே இருக்கிற மேகத்துக்கு எதுவுமே ஆக போறதில்ல. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நன்றி. ஒரு பாலைவனத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போறாங்க. அந்த வழியில ஒரு வயசாளி ஒரு ஒட்டகத்துல வராரு. வந்து கேட்குறாரு, பசிக்குதுப்பா, ஏதாச்சும் சாப்பிட இருக்குதா அப்படின்னு கேட்டப்போ ஒருத்தங்கிட்ட டேட்ஸ் இருக்குது. உடனே அந்த டேட்ஸை எடுத்து கொடுக்குறான் அவருக்கு, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஹெல்ப்பை பண்ணிட்டு மணல் எழுதுறான், இத்தனாம் தேதி நான் இன்னாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதுறான். அப்படியே 2 பேரும் போற வழியில ஒரு பாம்பு இருக்குது மணலுக்குள்ள. அது இவங்க 2 பேருமே நோட் பண்ணல, இவனை கடிச்சிடுது. யார? இந்த டேட்ஸ் கொடுத்தான்ல அவனை கடிச்சிடுது. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஹெல்ப்புக்கு யாராச்சும் தேடுறாங்க, யாருமே அந்த இடத்துல இல்ல. தூரத்துல போன அந்த வயசாளிக்கு விஷயம் விளங்கிடுச்சு, ஏதோ அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு உடனே வாராரு. வந்து அவரால் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் எய்ட பண்ணி அவனை காப்பாத்துறான். அந்த பையன் உடனே கல்லுல எழுதுறான்,
இன்னவர் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு டேட்டையும் போட்டு எழுதுறான். உடனே மற்ற ஃப்ரெண்ட் கேட்குறான், நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணப்போ மணல் எழுதின, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணப்போ ஏன் கல்லில் எழுதின அப்படின்னு கேட்டப்போ சொன்னானா, என்னோட கிராண்ட் ஃபாதர் சொல்லி தந்திருக்கிறாரு, நாம யாருக்காச்சும் உதவி பண்ணோம்னா மணல்ல எழுதினா எவ்வளோ வேகமா அழியுதோ அதே மாதிரி மறந்துடணும். அதே மற்றவங்க நம்மளுக்கு உதவி பண்ணா கல்லில் எழுதப்பட்ட எழுத்து எப்படி அழியாம இருக்குமோ அதே மாதிரி நாம மறக்க கூடாது. அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. அந்த மற்ற ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, நண்பா உன்னோட கிராண்ட் ஃபாதர் உனக்கு சொல்லி தந்தார்ல ஒரு விஷயம், அதை நானும் 6 மாதம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். அதை எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேனோ என்னோட சொந்த பந்தங்கள் பிரிஞ்சிருந்ததெல்லாம் இணைய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ எல்லாருமே சேர்ந்து வாழ்கிறாங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான். இந்த குட்டி ஸ்டோரியில் 4 விஷயம் இருக்குது. அதில் 1, நமக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கு நாம் உதவி பண்ணால் நாம் கஷ்டத்தில் இருக்கிறப்போ அந்த உதவி கை கொடுக்கும். 2வது, நாம் பண்ணுற உதவியை உடனே மறந்துடணும். நமக்கு யாராச்சும் உதவி பண்ணாங்களோ அதை மறந்துடவே கூடாது. 3வது, அதை யார் ஃபாலோ பண்ணாலும் அவங்களோட சொந்த பந்தங்கள் பிரிஞ்சாலும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 4வது விஷயம், நட்பு. ஒரு சாதாரண பிஸ்னஸ்மேன் தன்னோட பிஸ்னஸில் லாஸ் ஆகி ஒரு எக்ஸ்பர்ட்டான பிஸ்னஸ்மேனை சந்திக்கிறதுக்காக போகிறான். அப்புறம் அவரை மீட் பண்ணி கேட்குறாரு, நான் இப்படி தான் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எல்லாத்துலேயுமே லாஸ் ஆகுறேனே தவிர சக்ஸஸ் ஆகலை. என்கிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்குது, ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது, டேலண்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உழைப்பு இருக்குது, நம்பிக்கை இருக்குது, எல்லாமே இருந்தும் நான் ஏன் தோற்று போகிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டப்போ அந்த பிஸ்னஸ்மேன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கேட்குறாரு, நீ இதுவரை எத்தனை பிஸ்னஸ் பண்ணியிருக்கிற? 9 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்போது 1 வருஷத்துக்கு 3 பிஸ்னஸ்னு ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓகேயா, நான் இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், அதில் நீ புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த எக்ஸ்பர்ட்டான பிஸ்னஸ்மேன் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு. ஒரு தோட்டக்காரன் தன்னோட தோட்டத்துக்கு தண்ணி இல்லைன்னு குழி தோன்றான். 10 அடி ஆழம் தோண்டி பார்த்துட்டு தண்ணி வரலன்னு இன்னொரு இடத்த சூஸ் பண்ணி அதில் 10 அடி தோன்றான். அப்படி 10 குழியை தோன்றான். எதுலையுமே தண்ணி வரல. உடனே அவனும் கடுப்பாகி அவனோட கிராண்ட் ஃபாதர் ஒரு விவசாயி அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இப்படிதான் நான் 10 குழி 10 இடத்துல தோண்டினேன், எதுலையுமே தண்ணி வரல, என்ன விஷயம், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ அந்த கிராண்ட் ஃபாதர் கேட்டாரு, நீ எத்தனை குழி தோண்டின? 10 குழி. எத்தனை அடி ஒவ்வொன்றும்? 10 அடி. ஓகே, அப்போ டோட்டலாக எத்தனை அடி? 100 அடி. நீ அந்த 10 குழியிலையும் தோண்டின 100 அடியை ஒரே குழியில் தோண்டிருந்தா நிச்சயமா நீ அதில் வெற்றியை கண்டிருப்ப, தண்ணியை பார்த்துருப்ப அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாதாரண பிஸ்னஸ்மேன் உடனே விளங்கிட்டாரு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத. அந்த எக்ஸ்பர்ட்டான பிஸ்னஸ்மேன் இப்போ சொல்கிறாரு, உங்ககிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்கலாம், ஸ்மார்ட் ஒர்க் இருக்கலாம், டேலண்ட் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பொறுமை இருக்கலாம், தியாகம் இருக்கலாம், எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றா ஜெயிக்க வைக்கிறது கன்சிஸ்டன்சிடா. கன்சிஸ்டன்சி. நீ 3 வருஷமும் 9 பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கிற, அதே ஒரு பிஸ்னஸை 3 வருஷம் ட்ரை பண்ணியிருந்தா நிச்சயமா நீ இன்னைக்கு ஒரு ஆளாகி இருப்படா அப்படின்னு சொல்லி தெளிவாக விளங்கப்படுது. என்ன விஷயம்னா, நாம் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எவ்வளோதான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் வெற்றியை காணணும்னா கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். நிச்சயமாக எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் அதில் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாகலாம். ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஊம வாலிபன் அவன் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவனோட கண்டென்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறான். ஒரு கூட்டம் குட், பெர்ஃபெக்ட், சூப்பர்னு என்கரேஜ் பண்ணுது, இன்னொரு கூட்டம் குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த குறையெல்லாம் அவன் பார்த்துட்டு, நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணாலும் குறை சொல்கிறாங்களே, என்னால் முடியலை, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு உடஞ்சி ஒரு கடலோரமாக போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு பாட்டியும் ஒரு இளம் பெண்ணும் வாரா. அந்த பாட்டி வந்து கேட்குறா, ஏன் என்னப்பா ஆச்சு, இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற, உன்னோட முகத்தை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு கேட்டப்போ இந்த பையன் உடனே மணல் எழுதுறான். இவனால் பேச முடியாதுல்ல, எப்படித்தான் விஷயம்னு மணல் எழுதி, நான் இவ்வளோ தான் பெஸ்ட்டாக பண்ணாலும் எல்லாரையும் என்னால் திருப்திப்படுத்த முடியலை அப்படின்னு இவனோட கவலையை ஷேர் பண்ணுறான். அந்த நேரத்தில் அந்த இளம் பெண் உடனே அவன் மணல் எழுதுறா. கடலை பார்த்து மனுஷன் சொன்னானா, உங்ககிட்ட உப்பு மட்டும் இல்லைன்னா உன்னோட லெவலே வேற. ரோஜாவை பார்த்து மனுஷன் சொன்னானா, உன்னோட செடியில முள் இல்லைன்னா உன்னோட லெவலே வேறன். காகத்தை பார்த்து மனுஷன் சொன்னானா, நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா உன்னோட லெவலே வேறன். அந்த 3ம் இந்த மனுஷனை பார்த்து சொல்லிச்சான்,
இந்த குறை பார்க்குற மனசு இல்லைன்னா உன்னோட லெவலே வேற. இப்படியாப்பட்ட மனுஷங்களையா நீ திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னு ஒரு கொஷன் மார்க்கை போட்டு எழுதுறா இந்த பையன். அந்த படிச்சுட்டு அதுதான் அவன் லைஃப்லையே பெஸ்ட்டாக பார்த்த ஒரு மோட்டிவேஷனாக அது அமையுது. உடனே திரும்பவும் விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறான், சக்ஸஸை நோக்கி போகிறான். என்ன விஷயம்னா, உலகத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினச்சா நம்மளே நாம இழந்துடுவோம். Don't let negative people rent space in your head. Raise the rent and kick them out. ஒரு பணக்கார வீட்டு பெண் தன் வீட்டு குப்பை எடுத்துக்கிட்டு போய் குப்பை லொரியில் வீசுறா. அந்த நேரத்தில் அந்த பேக் அப்படியே கிழிஞ்சி அந்த குப்பையெல்லாம் அள்ளி போடுவான்ல, அந்த பையன் மேலே படுது. அந்த பையன் பணிவான முறையில் கேட்குறான், மேடம் என் கையிலே கொடுத்துருக்கலாமே, நானே போட்டிருப்பேனே, இப்போ பாருங்கள் என் உடம்பெல்லாம் அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் ஆணவத்தோட பதில் சொல்கிறா, நீ குப்பை பிறக்கிறவன் தானே, உன் தொழிலே அழுக்கா இருக்கிறது தானே, உனக்கு என்ன அப்படின்னு ஆணவத்தோட பேசிட்டு உள்ளே போயிட்டுறான். அந்த பையனோட முகமெல்லாம் வாடி போயிடுது. அந்த நேரத்தில் அந்த பேகோட மத்தியில் ஒரு தங்க மோதிரத்தை பார்க்குறான். அது அந்த பெண்ணோட மோதிரம். அந்த மோதிரத்தை எப்படி கையில் எடுத்து பார்க்குறான், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். அந்த நேரத்தில் அந்த பையனோட தங்கச்சி கால் பண்ணுறா, அண்ணன் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், காசு இருக்குதா கையில் அப்படின்னு கேட்டப்போ இந்த பையன் இந்த ரிங்கை விற்கிறதுக்காக யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இதை பற்றி பேசினப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, வித்துடு 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 அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கும் விற்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அந்த ரிங்கை கைமாத்துற நேரத்தில் இவனோட சின்ன வயசில் அவனோட அப்பா சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் ஞாபகத்தில் வருது. என்னன்னா, ஒரு நாளும் அடுத்தவங்களோட பொருளுக்காக நீ ஆசைப்படாத, ஒரு நாளும் அடுத்தவங்களோட பொருளை கேட்காம எடுக்காத, அது செருப்பாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணாமல் இருக்கிறவன் நல்லவன் இல்லை, தப்பு பண்ண சான்ஸ் கிடைச்சும் அது தப்புன்னு விட்டு விலகுறான்ல அவன் தான் உண்மையான நல்லவன் அப்படின்னு 3 விஷயத்த கற்றுக் கொடுக்குறாரு. அது இவனுக்கு ஞாபகம் வருது. அந்த கொடுத்த ரிங் அப்படியே எடுத்து டிரெக்டாக போகிறான் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். அந்த பெண்ணும் ரிங்கை தொலைச்ச டென்ஷனில் வெளியில் வர்றா. இந்த பையன் அந்த ரிங்கை கொடுத்துட்டு, இந்த ரிங் அந்த குப்பை லொரியில் எனக்கு கிடச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அவனோட உடம்பு வேணா அழுக்கா இருக்கலாம், ஆனால் அவனோட மனசை பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறாரு, தப்பு பண்ணாமல் இருக்கிறவன் நல்லவன் இல்லை, தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சும் அது தப்புன்னு விட்டு விலகுறான்ல அவன் தான் உண்மையான நல்லவன்னு இந்த ஸ்டோரியோட மோரல் அந்த ஹஸ்பண்டோட வாயிலிருந்து வார்த்தையா வருது. வாய்ப்புகள் கிடைக்காததனால் தவறு செய்யாமல் இருப்பவன் ஒரு போதும் நல்லவனாக முடியாது. வாய்ப்புகள் கிடைத்தும் தவறு செய்யாமல் இருப்பவனை போல் நல்லவன் வேறெவரும் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஒரு 20 லட்சம் காசை ஒரு மாதிரியா சேர்த்து எடுக்கிறான். அதுக்கு பின்னால அந்த 20 லட்சம் காசை என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஏழை கிட்ட போய் கேட்குறான், இப்படிதான் என்கிட்ட 20 லட்சம் பணம் இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ அந்த ஏழை மனுஷன் சொன்னாரா, என்ன போலவே இந்த ஊர்ல நிறைய ஏழைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அடுத்ததா அந்த 20 லட்சத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மிடில் கிளாஸ் பேஷண்ட்டை போய் கேட்குறான், இப்படிதான் என்கிட்ட 20 லட்சம் பணம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்குறான். அதுக்கு அவர் சொன்னாரா, நீ ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கு, அதில் கொஞ்சம் மீறத்தை நீ சேர்த்து வை அப்படின்னு சொன்னாராம். மூணாவதா ஒரு பணக்காரன் கிட்ட போய், இப்படிதான் என்கிட்ட 20 லட்சம் பணம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ அந்த பணக்காரன் சொன்னாராம், இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாராம். அது இவருக்கு சரியா படலை. ரெண்டாவதா இன்னும் ஒரு பணக்காரன் கிட்ட போய் கேட்டப்போ அவரும் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாராம். அதுவும் இவனுக்கு படலை. மூணாவதா, நாலாவதா, அஞ்சாவதா, ஆறாவதா, ஏழாவதா, எட்டாவதா, ஒன்பதாவதா, 10ஆவதா ஒரு பணக்காரன் கிட்ட போய் கேட்குறான். அவரும் சொல்றாரு இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவன் கேட்குறான், ஏன் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்றீங்க, எனக்கு அது சரின்னு படலை அப்படின்னு சொன்னப்போ அந்த பணக்காரன் சொன்னாரா, இப்படிதான் உன்னால் இந்த 20 லட்சம் பணத்தை வச்சு ஏழைங்களுக்கு உதவி பண்ண முடியும், அது தீர்ந்ததுக்கப்புறம் மற்றவங்க உனக்கு உதவி பண்ண வேண்டிய நிலைமை வரும். நீ ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்க முடியும். நீ ஆசைப்பட்டு வாங்குற ஒரு ட்ரெஸ் அது 1 டே சந்தோஷத்தை கொடுக்கும். நீ ஆசைப்பட்டு வாங்குற ஒரு ஃபோன் 1 வீக் சந்தோஷத்தை கொடுக்கும். நீ ஆசைப்பட்டு வாங்குற ஒரு பைக் 1 மந்த் சந்தோஷத்தை கொடுக்கும். நீ ஆசைப்பட்டு வாங்குற ஒரு கார் 6 மந்த் சந்தோஷத்தை கொடுக்கும். நீ ஆசைப்பட்டு வாங்குற வீடு 1 இயர் சந்தோஷத்தை கொடுக்கும். பட் நீ இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பணம் லைஃப் டைம் சந்தோஷத்தை கொடுக்கும். நாமளே சேத்துல நாட்டின கம்பு போல் இருக்கிறப்போ மாடு மட்டும் இல்லை, ஆட்டுக்குட்டியாக கட்டினாலும் கழட்டிக்கிட்டு போயிடும். நாம ஃபர்ஸ்ட்ல மேல் காற்று பற்ற வரைக்கும் வளரணும்,
அதுக்கப்புறம் இதெல்லாம் தானா நடக்கும். அந்த மேல் காத்து படணும்னா நீ நிச்சயமா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் தம்பி அப்படின்னு சொல்லி அமிச்சாராம். ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பாஸ் கஸ்டமரை கவனிக்கிறாரு. அவர் ரொம்ப நேரமா கவலையில என்னமோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவரும் அதை பார்த்துட்டு கிட்ட போறாரு. ஒரு 25 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. கேட்கிறாரு, என்னப்பா ப்ராப்ளம், இவ்வளவு நேரமா நானும் பாக்குற சோகத்துல இருக்கிற மிச்ச நேரமா அப்படின்னு கேட்டப்போ அவன் சொல்ல மறுக்கிறான். திரும்பவும் கேட்டப்போ சொல்றான், இப்படிதான் நான் என்னோட கோலை நோக்கி போய்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு என்னால முடியுமான எஃபோர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனா நான் இன்னும் அதுக்கான ரிசல்ட்டை நான் பார்க்கவே இல்லை. எனக்கு அப்புறமா ஆரம்பிச்சவங்க எல்லாம் சக்சஸ் நோக்கி வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல நல்ல ரிசல்ட்டை பார்க்கறாங்க. ஆனா நான் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு அவனோட கவலையை சொன்னப்போ அந்த பாஸ் அவனுக்கு முன்னாடி இருந்த சேர்ல வந்து உட்கார்றாரு. நிதானமா சொல்றாரு, நானும் உன்னோட வயசு இருக்கிறப்போ என்னோட அப்பா கிட்ட ஒரு தோடம் இருந்துச்சு. அதுல ஒரு பக்கத்துல நான் புல்லு நட்டேன், இன்னொரு பக்கத்துல மூங்கில நட்டேன். ரெண்டையும் ஒரே நாள்ல தான் நட்டேன். ஒரே மாதிரி தான் பராமரிச்சு வந்தேன். அதுக்கு தண்ணி ஊத்துற நேரத்துல இதுக்கும் தண்ணி ஊத்துவேன், இதுக்கு உரம் போடுற நேரத்துல அதுக்கும் உரம் போடுவேன். அதே மாதிரி தான் பராமரிச்சுக்கிட்டு வந்தேன். ஆனா அந்த புல்லு டக்கு டக்குன்னு வளர்ந்துச்சு. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். அடுத்த பக்கம் மூங்கில் வளரவே மாட்டேங்குது. அதை நான் பார்த்து கவலைப்பட்டேன். ஆனாலும் நான் முயற்சி விடல. இதை எப்படி பராமரிச்சனோ அதே மாதிரி தான் அதையும் பராமரிச்சேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு மூங்கில் வளர ஆரம்பிச்சிருச்சு. 5, 10, 15, 20 அடின்னு வளர்ந்துகிட்டே போகுது. நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அதே நேரத்துல புட்களை பார்க்குறப்போ ஒரே அளவுல நிக்குது, கொஞ்சம் வாடி கிடக்குது. அதையும் நான் பார்த்துட்டு அப்பதான் நான் யோசிச்சேன், நாம போடுற எஃபோர்ட் கண்டிப்பா ஒரு நாள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனா டக்குன்னு கிடைக்கிறது சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும், நீண்ட நாள் நிலைக்காது. லேட்டா கிடைக்கிறது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், நீண்ட நாள் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம்னா, சில பேரோட வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கிறது எழுதப்பட்டே இருக்காது. எந்த அளவு நாம எஃபோர்ட் போடணும்னா அதிர்ஷ்டமே அவனை பார்த்து அந்த அளவு பரிதாபப்பட்டு அந்த அதிர்ஷ்டமே வந்து அடையிற அளவுக்கு நம்ம எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நீங்க நினைப்பீங்க, நீங்க தான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலின்னு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் என்றாவது ஒரு நாள் திறக்கப்படும். இந்த ஒரு விவசாயி கிட்ட ஒரு 25 வயசு பையன் வந்து கேட்குறான், அங்கிள் உங்களோட மகள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, எனக்கே தந்துடுறீங்களா, நான் ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு கூலா சாமா மெச்சுவடா பேசுறான். அந்த விவசாயியோட மனசும் குளிருது. உடனே தோல் மேல கையை போட்டு, ஓகேப்பா என்னோட மகளை நான் கொடுக்குறேன், பட் ஒரே ஒரு சேலஞ்ச். என்னங்கள், என்கிட்ட 3 புல்ஸ் இருக்குது. அந்த 3 புல்ஸையும் நான் ஒவ்வொன்றா திறந்துடுவேன். அந்த 3லையும் ஒன்னிட வாழை நீ பிடிச்சிட்டாலும் நிச்சயமா என்னோட மகள் உனக்கு தான். சரி ஓகே அங்கிள், உங்களோட மகளுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், ஓகே ரெடின்னு சந்தோஷத்துல ஆர்வத்துல அவன் சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறான். சரிங்களா? இப்போ அந்த விவசாயி போய் அந்த கேட் ஓபன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் புல் வெளியில வருது. இந்த பையன் அந்த பயங்கரமான தோற்றத்தையும் அதோட சைஸையும் பார்த்துட்டு பயந்துடுறான். அந்த புல் இவனை நோக்கி வர்ற நேரத்துல இவன் இந்த வேலியை தாண்டி பாயிறான். பாஞ்சு ஃபர்ஸ்ட் சான்ஸை மிஸ் பண்றான். செகண்ட் சான்ஸுக்காக திரும்பவும் போறான். எகைன் அந்த விவசாயி கேட் ஓபன் பண்றாரு. அந்த புல்லும் வருது. அதுக்கும் அதே மாதிரி பயங்கரமான தோற்றத்தில் பெருசாக இருக்குது. இவன் அதே மாதிரி பயந்து வேலிக்கு வெளியால் பாயிறான். எகைன் அடுத்த சான்ஸ், கடைசி சான்ஸ். அது இவனில் மைண்டில் செட் ஆகுது. என்னது, இதுதான் கடைசி சான்ஸ், இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு பிடிச்ச பொண்ணை இழந்துடுவேன். அந்த பயத்தில் ஒரு தைரியம் வளர ஆரம்பிக்குது. கான்ஃபிடென்ட் வருது, நம்பிக்கை வருது. நான் செத்தாலும் பரவாயில்ல, நிச்சயமா அந்த புல்லோட வாட பிடிப்பேன் அப்படின்னு இறங்குறான் களத்துல. ஸோ அந்த ஃபார்மரோ கேட்டை திறக்கிறாரு. தேர்ட் புல் இவன் பார்க்குறான், ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ சந்தோஷத்தில் இதை கண்டிப்பாக நாம் ஜெயிச்சிடுறோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறான். அந்த புல் இவனை நோக்கி வருது. வாலை டார்கெட் பண்ணி இவன் பாயிறான். பட் வால் பிடிபடலை, பிகாஸ் அதுக்கு வால் கிடையாது. ஸோ அதனால அவனுக்கு பிடிச்ச பொண்ணை இழந்துடுறான். என்ன விஷயம்னா, இவன் கடைசிக்கு வந்தான்ல கான்ஃபிடென்ட்டோட, செத்தாலும் பரவாயில்ல இதை ஜெயிச்சே ஆகுறோன்னு இறங்கினான்ல, அதே கான்ஃபிடென்ட்டோட அதே தைரியத்தோட ஃபர்ஸ்ட்ல இறங்கியிருந்தான்னா நிச்சயமா அந்த சான்ஸை ஜெயிச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் புல்லோட வாழை பிடிச்சிருப்பான். அது வராததுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? 2வதாவோ 3வதாவோ இன்னும் 2 சான்ஸ் இருக்குதுங்கிற அந்த மைண்ட் செட் தான் அவனை ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல மிஸ் பண்ணிடுச்சு. செகண்ட் சான்ஸ்லயும் மிஸ் பண்ண வச்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் சான்ஸையே அவன் கடைசி சான்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தான்னா நிச்சயமா அந்த பொண்ணை அவன் அடைஞ்சிருப்பான். ஸோ இந்த ஸ்டோரியோட மோரல் என்னன்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சம்டைம்ஸ் அது ஈஸியா இருக்கும், சம்டைம்ஸ் அது டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் ஒன்ஸ் வி லெட் தெம் பாஸ், opportunities may never again be available. Mind it. அந்த பையனை மாதிரி அப்புறமா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைச்சு இந்த சான்ஸையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி.